நாம் யாரோடெல்லாம் சமாதானமா இருக்க வேண்டும்? எபிரேயர் 12:14. எவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. நாம எல்லாருடனும் சமாதானம் முடியும்னா இது பண்ண முடியும், இல்லையென்றால் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அப்ப சமாதானம் யாருக்கு இருக்காது? எசையா 48:22. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. துன்மார்க்கர் என்பது மாம்ச வாழ்க்கையிலே, சரீர வாழ்க்கையிலே இதை நினைத்து இதற்காக போராடுபவர்களே துன்மார்க்கர் என்று சொல்கின்றோம். அப்ப எதில் சமாதானம் நம்மளுக்கு கிடைக்கும்? தேவ வார்த்தையில் சமாதானம் கிடைக்கும். சங்கீதம் 119:165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அது தேவனுடைய வார்த்தையை நாம் நேசித்தால் நமக்கு சமாதானம் என்றென்றைக்கும் இருக்கும், இடரலும் இருக்காது. மேலும் ஒரு வசனத்தை பார்ப்போம். எசையா 48:18. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாய் இருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுதிரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். அதாவது வேத வார்த்தையின்படி, அவருடைய கற்பனைகளின்படி நாம் நடந்தோமானால் நமக்குள் சமாதானம் என்றும் இருக்கும். மற்றொன்று, சமாதானம் எவ்வாறு ஏற்படும்?